ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுடைய நியூ திங்க் கிரியேட்டர் சேனல். இந்த சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் இந்த பழைய பிளாஸ்டிக் சேரில் உட்காந்துருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் கீழே பின்பக்கமாக சாஞ்சு கீழே விழுந்துட்டார். அது என்ன ரீசன் பார்த்தா, இந்த பிளாஸ்டிக் சேர் பழைய சேராக இருக்கும், அதனுடைய கால்லாம் வீக் ஆகிட்டு இருக்குது. அது வந்து நம்ம டைல்ஸ் தரையில் நம்ம போட்டு நம்ம உட்காரக்குள்ள அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கே தெரியாமல் விலகி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் உடஞ்சிட்டு இருக்குது. அதனால தான் அவர் கீழே விழுந்தார். அது மாதிரி நம்மளும் கீழே விழாமல் இருக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இன்னொன்றுங்க, இந்த வீடியோவில் கீழே விழுந்ததாக சொன்னோம் இல்லைங்களா, அவர் வேறு யாரும் இல்லை, நானே தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஜார் தான் இப்போ நம்ம சரி பண்ண போகிறோம். இப்போ இந்த ரெண்டு கால் இருக்குது இல்லைங்களா, இந்த ரெண்டு காலில் தான் இணைப்பு ஒன்று கொடுக்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற ரெண்டு கால், அதாவது ஃப்ரண்ட் கால் ஒன்று, பேக் கால் ஒன்று, அதே மாதிரி என்னண்ட ஃப்ரண்ட் கால் ஒன்று, பேக் கால் ஒன்று. அதில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்டிக் ஒன்று எடுத்துக்கலாம். இது ஆசாரி கடையிலாம் கிடைக்கும். அரைக்கு அரை ஸ்டிக்கு, இதே மாதிரி முக்காவுக்கு அரையும் ஸ்டிக் இருக்குது. அது நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம். நான் அரைக்கு அரை தான் வாங்கியிருக்கேன். இப்போ அதை எடுத்து இதில் பார்த்தீங்கன்னா நான் காலில் வச்சு மார்க் பண்ணுற மாதிரி இது நீட்டாக கிடைக்கும். 6 அடி 7 அடி 8 அடி அது மாதிரிலாம் கிடைக்கும் சைஸில். நீங்கள் இதுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை வாங்கி இதே மாதிரி ரெண்டு காலுக்கும், ஒரு சேனுடைய ஃப்ரண்ட் காலுக்கும் பேக் காலுக்கும் இடையில் எந்த இடத்துல வச்சு கட் பண்ணணுமோ அந்த சைஸில் இது மாதிரி வச்சு அளவு வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை நான் ஷார்ப்பாக தேய்ச்சிருக்கேன் முனையை. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சேரில் நான் வச்சு பார்க்கல, அந்த இடம் கொஞ்சம் கிராஸாக வந்துச்சு. அந்த கிராஸான அளவுக்கு அதை தேய்ச்சாதான் நமக்கு வந்து கரெக்டாக அதில் படியுன்றதுனால அதை லைட்டாக ஷார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் பார்த்திங்கன்னா நம்ம சேரில் எந்த இடத்துல ஃபிட் பண்ண போகிறோமோ அந்த ஸ்டிக்கை அந்த இடத்துல இது மாதிரி பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஹைட்லாம் தரையிலேருந்து ஒரே ஹைட் வர்ற மாதிரி வச்சு மார்க் பண்ணி எந்த இடத்துல ஹோல்ட் பண்ணணுமோ அதில் மார்க் பண்ணிக்கலாம். அது மாதிரி 4 கால்லையும் ஒரே ஹைட் வச்சு இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒன்று சால்டின் அயன் இருந்ததுன்னா சால்டின் அயன் வச்சு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ட்ரில்லிங் மிஷின் இருந்ததுன்னா ட்ரில்லிங் மிஷின் வச்சு அது மாதிரி ஹோல்ட் பண்ணிங்க. அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இது மாதிரி ஸ்டிக்கு நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, ஏற்கனவே அந்த ஸ்டிக்கை கரெக்டாக அந்த ஹோல்ஸுக்கு நேராக 2 பக்கமும் வச்சு அதில் வந்து அந்த ஹோலுக்கு நேராக அந்த ஸ்டிக்கில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, போல்டு வந்து இதே அதையும் சேர்த்து ஜாயின் பண்ணுறதுக்காக அந்த ஹோல் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஸ்டிக்கும் வச்சு அந்த சைட்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்டிக்லையுமே 4 ஹோல் மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து அதில் ஹோல் பண்ணிக்கலாம் அந்த போல்டு போகிற மாதிரி. அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் போய் அதே கலர் சேர் கலர்லேயே ஒயிட் கலர் பெயிண்ட் வாங்கி லைட்டாக ப்ளூ கலர் பெயிண்ட் அடித்து அந்த ஷேடுக்கு வர்ற மாதிரி அதில் பெயிண்ட்டும் அடிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி போல்டு வாங்கிட்டேன், 1 இன்ச் போல்டு. அந்த சின்ன சைஸாக கிடைக்கும், அந்த சைஸில் வாங்கி இப்போ நான் காட்டுற மாதிரி 2 வாஷர், அதான் அந்த பக்கம் ஒரு வாஷர் இந்த பக்கம் ஒரு வாஷர் வர்ற மாதிரி வச்சு அந்த போல்டை வச்சு ஒவ்வொரு கால்லையும் வச்சு டைட் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ போல்டையும் வாஷரையும் வச்சு இது மாதிரி நல்லா டைட் வச்சுட்டு ஸ்க்ரூ டிரைவரால் நல்லா டைட் வச்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி நம்ம ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்கும் இணைப்பு கொடுக்கறதுனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்ரண்ட்லேருந்து உட்காரக்குள்ள தான் நம்ம வெயிட்டாக மேலே உட்காரக்குள்ள அது பின்னோக்கி இழுக்குது இல்லைங்களா கால், அது வந்து தடைபட்டுரும். அதனால் இந்த சேரு இன்னும் லைஃப் வரும். இதே மாதிரி 2 கால்லையும் இன்னொரு ஸ்டிக்கையும் வச்சு இந்த 2 கால்லையும் வர்ற மாதிரி அதே மாதிரி போல்டு வாஷர்லாம் போட்டு டைட் வச்சுங்க. இப்போ அந்த 4 கால்லையும் அந்த ஸ்டிக்கை வச்சு ஜாயின் பண்ணிட்டோன்னே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம எதிர்ப்புறம் வந்து தான் பார்த்தோம். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமுமே பின்னோக்கி விலகாது. இப்போ நான் இழுத்து காட்டுற மாதிரி பின்னோக்கி விலகாததுனால அந்த சேர்னுடைய லைஃப் வந்து இன்னும் கூட வரும். நீங்கள் இது மாதிரி பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னு வச்சிங்களேன், சீக்கிரமாக அது நான் முதல்ல சொன்ன மாதிரியே கீழே விழத்தான் செய்வீங்க. அது நமக்கே தெரியாமல் நடக்கும். நான் அப்படி தான் விழுந்துட்டேன். அதனால தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னுடைய வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் கூட கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுங்களாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.